डिप्टी कलेक्टर कहानी तत्वों को लेकर विद्वानों में मतभेद है. கதைன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்குது. கதை வந்து ஆரம்பிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும், அதில் ஒரு சிக்கல் வரணும், அதை தீர்க்கணும் அப்படின்னு வந்து கதையில் வந்து ஒரு அமைப்பு இருக்கணும். यहाँ बहुमान्य तत्वों के आधार पर डिप्टी कलेक्टर कहानी की आलोचना की जाती है. அதுக்கேற்ற மாதிரி இந்த டிப்டி கலெக்டர் எழுதியிருக்காங்க. டிப்டி கலெக்டர் நாமக்க கஹானி ஸ்ரீ அமர்காந்த் की कहानी है. डिप्टी कलेक्टर பெயரையுடைய இந்த கதை अमरकांतோட கதை. 1942 के स्वतंत्रता आंदोलन में भाग लेने के लिए आपने अपनी पढ़ाई छोड़ दी. 1942 சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறதுக்காக தன்னுடைய படிப்பை விட்டார். 1948 आगरा के दैनिक पत्र सैनिक के संपादकीय विभाग में अपनी नौकरी की. அதுக்கப்புறம் வந்து ஆக்ராவில் வெளிவந்த தினப்பத்திரிக்கை சைனிக் அப்படிங்கிற பெயருடைய நாளிதழ் வந்து வெளிவந்துட்டு இருந்துச்சு, தினத்தந்தி தினமணி மாதிரி. அதில் போய் வேலைக்கு சேர்றாரு. अमृत पत्रिका भारत कहानी आदि पत्रिकाओं के संपादकीय विभाग में आपका संबंध रहा. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த பேருடைய பத்திரிக்கையிலாம் வேலை பார்த்துருக்காரு. नारायण की डिप्टी कलेक्टर बनने की तैयारी ही एक कहानी है. नारायण வந்து डिप्टी कलेक्टर மாறுற கதை தான் வந்து இது. इसलिए इस कहानी के लिए डिप्टी कलेक्टर ही उत्तम शीर्षक है. அதுக்கு பொருத்தமாக அதே தலைப்பை வச்சிட்டாரு. सकलदीप बाबू मख्तार थे, उनकी उम्र 50 के ऊपर थे. सकलदीप बाबू வந்து ரொம்ப முக்கியமானவர். அவர் வந்துடைய வயது வந்து 50 என்னது 25 50. उनका बेटा नारायण डिप्टी कलेक्टर परीक्षा के लिए तैयारी कर रहा था. அவன் மகன் நாராயண் வந்து டிப்டி கலெக்டருக்கு படிச்சுட்டு இருக்கான். 2-3 बार परीक्षा देकर फेल हो चुका था. அது 2-3 தடவை பரீட்சை எழுதி ஃபெயில் ஆகிட்டான். इस बार कड़ी मेहनत कर रहा था. இப்போ நல்ல கடுமையாக முயற்சி பண்ணுறான். परीक्षा में बैठने के लिए आवेदन पत्र भेजना था. இப்போ வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பணும் அடுத்த பரீட்சைக்கு அட்டன் பண்ணுறதுக்கு. कुछ पैसों की ज़रूरत पड़ी, கொஞ்சம் காசு பத்தலை, பணம் கட்டணும்ல. सकलदीप बाबू की पत्नी ने रुपया मांगा तो पहले उन्होंने रुपये देने से मना कर दिया, फिर वे बाहर चले गए. வந்து सकलदीप बाबू யார், அவங்க அப்பா தானே. सकलदीप बाबू की पत्नी ने रुपया मांगा तो पहले उन्होंने ஒய்ஃப் வந்து கேட்குறா, மகனுக்கு பரீட்சைக்கு அனுப்புற காசு கேட்குறா. தாரேனாரு, அப்புறம் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டார். सकलदीप बाबू घर लौटकर अपनी पत्नी जमुना के पास गए. அப்புறம் அவங்க ஒய்ஃப்ட போகிறான். उन्होंने माफ़ी मांगी, फिर आवेदन भेजने के लिए रुपये दिए. நான் மறந்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு பணத்தை கொடுக்குறான். नारायण उसी दिन डिप्टी कलेक्टर की फीस और का ஃபார்ம் भेजे दिए. அப்புறம் அன்னைக்கே வந்து உடனே பணத்தை அனுப்பி ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்டான். नारायण जी தோடு परिश्रम करने लगा. அதுக்கப்புறம் நாராயண் வந்து நல்லா முயற்சி பண்ணி படிக்கிறான். सकलदीप बाबू अपने बेटे के लिए सिगरेट खरीद देते थे. மகன் நல்லா படிக்கட்டும்னு சிகரெட்லாம் வாங்கி தரான். மேவே खरीद कर लाते थे. रोज मंदिर जाकर भगवान से प्रार्थना करते थे. போய் கடவுள்கிட்ட போய் வழங்குறான், என் பையன் வந்து பாஸ் ஆயிடணும்னு. காசி से डिप्टी कलेक्टर की परीक्षा का प्रवेश पत्र आया. காசியில் பரீட்சை எழுதுறதுக்கு சென்டர் போடுவாங்கள்ல, அங்கே எழுதுறதுக்கு இவனுக்கு வந்துடுது, என்னது ஹால் டிக்கெட் வந்துடுது. जब नारायण रेलवे स्टेशन गया तब सकलदीप भी उनके साथ गया. அப்போ நாராயண் ரயில்வே ஸ்டேஷனில் ஏற்றுறதுக்கு இவனும் கூட போகிறான், அப்பாவும். வே ராதா சுவாமி கா பிரசாத் சாத் லே கயே. அப்புறம் அங்கே இருக்க ஒரு கோயிலில் சாமி விட்டு திண்ணீரையும் கொண்டு போகிறான். மகர் தேனா போல் கயே, கொடுக்கறதுக்கு மறந்துட்டான். जब रेल चलने लगी तब उन्होंने रेल के साथ दौड़ते वक्त प्रसाद नारायण को दिया. மறந்துட்டான், ட்ரெயின் கிளம்பிடுச்சு, அப்புறம் ஓடி போய் கொடுக்குறான். काशी से लौट जाकर नारायण ने कहा उसने परीक्षा खूब लिखी थी. परीक्षा लिखते சொல்கிறான், நான் நல்லா பரீட்சை எழுதிட்டேங்கிறான். कुछ समय बाद साक्षात्कार के लिए नारायण को काशी बुलाया गया. सकलदीप बाबू प्रसन्न थे. नारायण साक्षात्कार के लिए काशी गया. उसने साक्षात्कार काफ़ी अच्छा दिया. साक्षात्कार போய் இன்டர்வியூக்கு, அதாவது இவங்க பாஸ் ஆகிட்டாங்கன்னா கூப்பிடுவாங்க, யார் பாஸ் ஆகிவிட்டு அங்கே நேர்காணல் நடக்கும், அதுக்கு அவங்க கூப்பிட்றாங்க. நாராயண் சாட்சாத்கர் கேலியே காசி கயா, அது நேர்காணலுக்கு போயிடுறான். அந்த இன்டர்வியூக்கு போயிட்டான். அங்கேயும் போய் நல்லா பண்ணிட்டான் இன்டர்வியூ. कुछ समय बाद डिप्टी कलेक्टर का नतीजा निकला. इस लड़कों को नौकरी मिलने वाली थी. அடுத்து வேலை கிடைக்க 10 பேர்த்துக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. 10 பேர் நிறைய பேர் பாஸ் ஆகிருக்காங்க, 10 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. नारायण का नाम सोलकविन था. ஆனால் நாராயணோட பேர் வந்து 16வது இருந்தது.
சக்கரதீப் பாபுக்கே ஏக தோஸ்துனே கஹா. அந்த சக்கரதீப் இருக்கான்ல, அவன் வந்து சட்டம் படித்தவன் அவங்க அப்பா. அவனோட நண்பன் சொல்கிறான், குச் லடிக்கே மெடிக்கல் டெஸ்ட் கேலியே நகி ஆயங்கே, குச் லடிக்கே கலெக்டரி மே சலே ஜாயங்கே. இப்போ பாஸ் ஆனவங்கள கொஞ்சம் பேர் கலெக்டருக்கு செலக்ட் ஆகி போயிடுவாங்க. சில பேர் வந்து இன்னும் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டே எடுக்கல, அதனால் அவங்களாம் வரமாட்டாங்க போல். உங்கள் 16 இருக்கான், நீங்கள் பயப்பட வேணாம், வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. इसलिए नारायण को डिप्टी कलेक्टर की जरूर मिलेगी, அதனால் அந்த போஸ்ட் வந்து எனக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க. சக்கரதீப் பாபு ஜல்தி ஜல்தி கர் பாகே. நாராயண் கமரமே சோ ரஹா தா. வேகமாக வீட்டுக்கு போகிறான் சக்கரதீப். அங்கே பார்த்தா நாராயண் தூங்கிட்டு இருந்தான். சக்கரதீப் பாபு ने पास जाकर देखा उसकी सांस ठीक ठीक चल रही थी, तभी उनकी बेचैनी दूर गई. அப்புறம் போகிறான், மகன் வந்து நல்ல நிம்மதி தூங்கிட்டு இருக்கான். உடனே இவனுக்கும் கவலை போயிடுது, ஓ நிச்சயம் நம்ம பையன் வந்து வேலைக்கு வந்துடும் அப்படின்னு. किसी भी कहानी को आगे बढ़ाने के लिए कथोपकथन की सहायता करना है. ஒரு கதையை வந்து நல்லா படிக்கிறப்ப இன்ட்ரெஸ்ட்டாக அது மேலும் மேலும் படிக்கணும் அப்படின்னா அதோட கதை சிறப்பாக இருக்கணும். ஏ கஹானி ஏக் பேச்சிங் பாபுக்கி கஹானி ஹை. இந்த கதை வந்து ஒரு அப்பாவோட கதை. इसलिए उसके हर कथन में उसका पुत्र प्रेम झलकता है. அவன் என்ன பேசினாலும் அதில் அவன் மகன் மேல் உள்ள அன்பு வெளிப்படுது. சக்கலதீப் பாபு की पत्नी जमुना का कथन एक சாமானிய கிரகணிக்கே கதனிக்கே சமான் சரல்கை. இந்த கதை வந்து ஒரு சாதாரண கதை, ஒரு குடும்ப கதையாக இருக்குது. இதெல்லாம் தேவையில்லை.